வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தற்சமயம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்திருக்காங்க. மகளிருக்கு 5000 ப்ளஸ் 8000. ஸ்டாலின் எடுத்த பிரம்மாஸ்திரம், பெண்களே தேடி வரப்போகுது பணம். என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை மற்றும் மிகப்பெரிய ஜாக்பாட் மகளிருக்கு அடித்தாச்சு. என்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் களம் அனல் படக்க தொடங்கியிருக்கும் வேளையில் திமுக மீண்டும் அரியணை ஏறினால் இல்லத்தரசிகளின் பட்ஜெட் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்பதுதான் தற்போதைய கோட்டை வட்டார செய்திகள். மகளிருக்கு இந்த மகா சலுகைகளை வாரி வழங்க தயாராகிவிட்டது அறிவாலயம். வீடு தேடி வரும் 5000 ரூபாய் உங்களுக்கு, ஓகேங்களா. கடந்த முறை ஆட்சிக்கு வந்த போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கி இல்லத்தரசிகளின் கைகளில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தியது அரசு. இப்பொழுது தேர்தல் வாக்குறுதியாக 2000 ரூபாயாக உயர்த்தி திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ 2000 ரூபாய் உங்கள் கைக்கு வந்துடும். ஒருபுறம் மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையில் புதுமை பெண் திட்டம் 8000 மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 1000 ஊக்கத்தொகை இனி 1500 உயர்த்தப்படும். ஸோ வறுமையான குடும்பத்தின் வீட்டில் கல்லூரி செல்லும் ஒரு மாணவியர்களுக்கு ஒரு மாணவர் இருந்தால் தாயின் உரிமை தொகையும் சேர்த்து அந்த குடும்பத்திற்கு 5000 மாதம் நேரடி பணப்பலனாக கிடைக்க வகை செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லத்தரசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. இவை அனைத்துமே வைத்தாற்போல் இந்த புதுமையான அறிவிப்பை திமுக கையில் எடுத்துள்ளது. ஸோ இல்லத்தரசிகளுக்கு இந்த 2026 தேர்தல் முடிவில் கண்டிப்பாக ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அப்டேட்டு. ஜாக்பாட் அடிக்கிறாங்க. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வரை மாத வருமானமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. நிச்சயமாக தமிழக அரசு இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு இதற்கான ஒரு அறிவிப்பை விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ மொத்தமாக பார்க்குறப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிகளுமே மகளிருக்கு இவ்வளவு தருவோம், 2500 தரோம், மகளிர் உரிமை தொகை 2000 தரோம். அதிமுகலாம் பார்த்திங்கன்னா 2000 ப்ளஸ் ஒரு முறை மட்டுமே மகளிருக்கு 10,000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும். இப்படி மகளிருக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜாக்பாட். அதே டிவிக்கே பார்த்திங்கன்னா மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலுமே இலவசம். ஸோ மாதம் மகளிர் உரிமை தொகை 2500 வழங்கப்படும். இப்படி அள்ளி வீசிட்டுருக்காங்க. ஸோ எந்த இதில் பார்த்திங்கன்னா சாத்தியம் அப்படின்றது தெரியவே இல்லை. விரைவில் பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி பார்த்திங்கன்னா மகளிருக்கு எப்படி இருந்தாலுமே நன்மை செய்யக்கூடியதாக போயிடுச்சு. கண்டிப்பாக மகளிருக்கு இனி மாதம் 5000 ரூபாய் வரை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. பிஎம் கிசான் இந்த மாதிரி எல்லா தரப்புலேருந்துமே வர இருக்குது. போகிறத அவங்க பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு அதை தான் சொல்லுது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.